ரோமர் 16:25 வாசி. ஆதிகாலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஆமீன். அல்லேலூயா. ஆதி காலங்களில் முதல் ரகசியமாய் இருந்த ஒரு பயங்கரமான ரகசியம். திஸ் இஸ் கால்ட் தி கிங்ஸ் சீக்ரெட், தி ராஜாவுடைய ரகசியம். அந்த ரகசியத்தை இந்த காலங்களிலே தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார். இந்த ரகசியத்தை தான் பவுல் போகிற இடங்களிலெல்லாம் பிரசங்கித்தார். புதிய ஏற்பாட்டின் பல பகுதிகளில் இந்த ரகசியத்தை குறித்து அவர் சொல்லியிருக்க ஏறக்குறைய 22 முறைகள் ரகசியம் ரகசியம் என்று எழுதப்பட்ட ரகசியங்களில் பிரதானமான ரகசியமாக இந்த ரகசியம் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:7 வாசிப்போம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று சொல்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம், ஒரு மிஸ்டரி, ஒரு சீக்ரெட்டை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சீக்ரெட் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வெளிப்படுத்தப்படாமல் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்போஸ்தலர்களினாலும் தீர்க்கதரிசிகளினாலும் வேத வசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்துக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு அது இது என்று சொல்லுகிற எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த ரகசியம் மிக பெரிது. இந்த ரகசியம் ரட்சிப்புக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. ரட்சிப்பின் மூலமாய் தேவன் இந்த ரகசியத்துக்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 1:26 வாசிங்க. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே புறஜாதிகளுக்குள்ளே விளங்குகின்ற இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். So if you ask anybody, is it Jesus living in you, and you will say that yes, Jesus is in me, and every Christian will say that Jesus is in me. There is no doubt. எந்த கிறிஸ்தனோடு கேட்டாலும் இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்வான். ஆனா இந்த ரகசியம் அதல்ல. இந்த ரகசியம் அதல்ல. இந்த ரகசியம் அதை விட விசேஷமான ஒன்றாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரகசியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டுபிடித்தால், அறிந்து கொண்டால், இந்த கிறிஸ்து நம்மில் வசிக்கிறார். இயேசு என்னில் ஜீவிக்கிறார். எத்தனை பேருக்குள்ள இயேசு ஜீவிக்கிறார்? எல்லாருக்குள்ள ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இயேசு உங்களுக்குள்ள வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனம்? விடுதலை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், வேற கிருபை கொடுக்கிறார், பாவமன்னிப்பை கொடுக்கிறார். இதெல்லாம் சைட் பிசினஸ் தான். இதெல்லாம் சைட் பிசினஸ் தான். அந்த மிஸ்டரி, அந்த ரகசியத்துக்குள்ள போனா நாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியத்துக்காகத்தான் ஆண்டவர் ஞானஸ்நானம் என்கிற ஒன்றை கொண்டு வந்தார். நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவன் செய்கிற ஒரு கிரியை, ஒரு பயங்கரமான ஒரு ரகசியத்தை தேவன் இங்கே வச்சிருக்கிறார். அதிகமா கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த ராஜாவினுடைய மகிமையான ரகசியத்தை புரிந்து கொள்ளாததுனால அல்லது முறைப்படி போதிக்காததுனால அவர்களுக்குள்ள விதவிதமான காரியங்கள் இருக்கிறது. குறிப்பா பாருங்க, நாம நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புறீங்களா இல்லையா? விரும்புகிறோமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புகிறோம்.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலே மாற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். சிலர் பொய் சொல்றாங்க, பொய் வேணான்னு விரும்புகிறோம். சிலர் கொஞ்சம் தீய பழக்க வழக்கங்கள் ஈடுபட்டிருப்பாங்க, அது எப்படியாகிலும் நிறுத்திவிட வேண்டும் என்று விரும்புகிறோம். சிலர் நல்லா கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க, டக்குன்னு அதிலிருந்து மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்படி சிலருக்கு பொருட்கள் மேல இச்சை இருக்கும், மாற வேண்டும் என்று விரும்புகிறாங்க. எத்தனையோ விதமான பாவ பிரச்சனைகள், சோதனைகள் மனுஷனுக்கு இருக்குது. இவைகளில் இருந்து ஒவ்வொன்றா எப்படி ஆகிலும் விடுதலை பெற வேண்டும் என்று மனுஷர் விரும்புகிறார்கள். இதற்காகவே கிறிஸ்தவர்கள் சபைகளுக்கும் விசேஷ கூட்டங்களுக்கும் கன்வென்ஷன்களுக்கும் அபிஷேக கூட்டங்களுக்கும் செல்கிறார்கள். எதற்கென்று சொன்னால், எப்படி ஆகிலும் என் வாழ்க்கை மாற, பிரசங்கம் பண்ணுகிறதும் எப்படி ஆகிலும் ஜனங்களை மாற்ற வேண்டும். இதற்காக தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆனா நமக்கு ஒரு காரியம் தெரியல, நாம 99% பழைய மனுஷனை தான் ஷேப் பண்ணிட்டு இருக்கிறோம். யாரு? பழைய மனுஷனை தான் ஷேப் பண்ணிட்டு இருக்கிறோம். தட்ஸ் இம்பாசிபிள். புதிய மனுஷனை ஷேப் பண்ணல, பழைய மனுஷனை தான் ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம், சரி பண்ணி எடுக்கிறோம். இந்த வேலையை தான் எல்லா சபைகளும் எல்லா ஊழியக்காரங்களும் செய்யறாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வேலையை செய்யல. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்கே தான் கிறிஸ்துவ வாழ்க்கை தொடங்குகிறது. இதை செய்யும் பொழுது தேவன் அதை எப்படி செய்கிறார் என்று சொன்னால், ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? போதும் போதும். See, when we were baptized into the death of Christ. Into the death of Christ. Now my question is Christ died? இயேசு மரித்தாரா? இயேசு மரித்தாரா? ஆம், இயேசு மரித்தார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும்படியாக ஞானஸ்நானம் பெற்றோம். Those who baptized in Christ, they are baptized into the death of Christ. As Christ is died, as everyone who is baptized is died, the Christian life starts there. இயேசு எப்படி சிலுவையில் மரித்தாரோ அதே போல ஞானஸ்நானம் பெறுகிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மரித்தோம். இங்கிருந்துதான் கிறிஸ்துவ ஜீவிதம் தொடங்குகிறது. அல்லேலூயா. இன்னும் ஞானஸ்நானம் பெறும் பொழுது பழைய மனுஷனை கொலை செய்கிறோம். எதுக்குள்ளாடி? தண்ணிக்குள்ளாடி அவனை கொன்று போடுகிறோம். தண்ணீருக்குள்ளாக கொன்று போடுகிறோம். தண்ணீரில் இருந்து எழும்பி வரும் பொழுது, whether you believe it or not, the old man is not coming back, but the new man only is coming back. நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் பழைய மனுஷன் தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வருகிறதே இல்லை என்பதுதான் உண்மை. தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வருகிறது புதிய மனுஷன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. Then where is the old man? The old man is in the water forever and he never comes back. தண்ணீருக்குள் மூழ்கின அந்த பழைய மனுஷன் தண்ணீருக்குள்ளேயே போய்விட்டான். அவன் மறுபடியும் தண்ணீருக்கு வெளியே ஒருபோது என்ன செய்கிறது இல்லை, வருகிறதே இல்லை. இது யாரு கரெக்டா வெளிப்பாடாக விசுவாச கண்களோடு பவுலை போல தேவ ஆவியின் மூலமாய் சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த புது சிருஷ்டினுடைய ஸ்லாக்கியம் உருவா. அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவன் அழிந்து போனான்
என்று வேதம் சொல்லுகிறது. புது மனுஷன் தண்ணீருக்குள்ளிருந்து இயேசு கல்லறைக்குள்ளிருந்து வெளியே வந்தது போல தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வருகிறான். இந்த புது மனுஷன் இருக்கிறான் பாத்தீங்களா, இவனைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் தண்ணீரோடு ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. இந்த புதிய மனுஷன்ல நடக்கிற ஒரு கிரியை என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எவராலே? பிதாவாகிய தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கவனிங்க, இப்ப 2 விதமாய் ஒரு கிறிஸ்தவர்கள் வாழலாம். ஒன்று, இயேசு எனக்குள் இருக்கிறார், as I believe, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா பழைய மனுஷனுடைய கிரியையும் எனக்குள் இருக்கிறது, பழைய மனுஷனும் என்னோடு கூட இருக்கிறான். என்ன நினைத்து ஷேப் பண்ற வேலை. பழைய மனுஷனை ஷேப் பண்ணி பொய்யை மாத்தி, கழவை மாற்றி, திருடுறத மாற்றி, பொய் சொல்றத மாற்றி, கெட்ட வார்த்தை பேசுறத மாற்றி, இப்படி ஒவ்வொன்றாய் மாற்றுகிற ஒரு ப்ராசஸ். இன்னொரு ப்ராசஸ் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி ஜீவித்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவித்திருக்கிறார். See, I am crucified with Jesus, and in English Bible it says, and no more I, nevertheless I, but Christ liveth in me. இனி நான் அல்ல, ஒருபோதும் நான் என் சரீரத்தில் ஜீவிக்கிறதில்லை, கிறிஸ்துவே என்னில் ஜீவித்திருக்கிறார். ஒரு ப்ராசஸ், நீங்க உங்களை ஷேப் பண்றீங்க, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றுறீங்க. பவுலின் ப்ராசஸ், இனி நான் அல்ல, இனி யார் ஜீவித்திருக்கிறார்? மரித்து உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தில் இயேசுவே ஜீவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் அவரே தேவனால் என் மீட்பானார், அவரே என் ரட்சிப்பானார், அவரே என் நீதியானார், அவரே என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு சரியான புரிந்து கொள்ளல் இருந்தா, நான் கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் ஆகிறது இல்லை, அந்த பழைய மனுஷனாகிய நான் முற்றுமுடி அகன்று தண்ணீருக்குள்ளே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இப்பொழுது எனக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார், அவரே ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கும்படி இந்த சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தின் மேல் எனக்கு அதிகாரம் இல்லை, இது முற்றுமுடிய தேவனால் கிறிஸ்துவுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதை பயன்படுத்துகிறார். அவர் எனக்குள் இருந்து பார்க்கிறார், பேசுகிறார், கிரியை செய்கிறார், சிந்திக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். ஆகையால் இயேசுவே எனக்கு சகலமாய் இருக்கிறார் என்கிற இந்த கான்செப்டை நம்முடைய உள்ளத்துக்குள்ள கரெக்டா எடுத்துக்கொண்டா இது கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் மாறுகிற வேலை இருக்காது. There will be sudden changes, sudden change, extreme changes. பயங்கரமான கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் கிரியைகள் நம்மை அறியாமலேயே, நம்முடைய உதவி இல்லாமலேயே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வரும். அல்லேலூயா. இதைத்தான் பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில, பேதுருடைய வாழ்க்கையில, பர்னபாசுடைய வாழ்க்கையில, இவங்க எல்லாருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மனுஷ நிலைமைக்கு மேலாக, பியாண்ட் ஹியூமனிட்டி, பியாண்ட் ஹியூமன் லெவல், அதற்கு மேலாக ஒரு தெய்வீக பரிணாமத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்து ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. இந்த கிறிஸ்தவத்திற்குள்ள நாம் வரும்பொழுது எந்த ஒரு
நியாயமான கிறிஸ்தவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஆசை வராமல் இருக்கவே செய்யாது. கண்டிப்பாக வரும். அந்த வாழ்க்கைக்காகத்தான் கிறிஸ்து நம்மில் வாழ்கிறார் என்கிற அந்த ரகசியத்தை பிதாவாகிய தேவன் கொண்டு வந்தார். அல்லேலூயா. சரி, புதிய ஏற்பாட்டு மாதிரி அல்ல. பழைய ஏற்பாட்டில் மனுஷன் எப்படி வாழ வேண்டும், வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான், எப்படி இருக்க வேண்டும், பொய் பேசக்கூடாது, இச்சிக்க கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறனுக்குரிய ஏதொன்றியாகிலும் இச்சியாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற 10 கற்பனைகளை தேவன் கொடுத்தார். அதே போல 613 கற்பனைகளை தேவன் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது பவுல் மூலமாக தேவன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நான் இப்பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிருபைக்குட்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆகையால் நியாயப்பிரமாணம் நம்மை விட்டு அகன்று இருக்கிறது. பார்க்காத, ருசிக்காத, இச்சிக்காத, பொய் சொல்லாத என்கிற அந்த பிரமாணத்தை விட்டு கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். அப்ப இயேசு பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. இயேசு இச்சிக்க மாட்டார். இயேசு தீமை செய்ய மாட்டார். இயேசு புறங்கூற மாட்டார். இயேசு அநியாயம் செய்ய மாட்டார். இயேசு ரோட்ல ஒரு பார்சல் பணம் கிடந்தாலும் ஓடி போய் எடுக்க மாட்டார். இயேசு பிறர்க்குரிய ஏதொன்றையும் அவர் இச்சிக்க மாட்டார். இயேசு எந்த பாவத்தையும் செய்ய மாட்டார். ரகசியமாகவும் செய்ய மாட்டார், பரஸ்யமாகவும் செய்ய மாட்டார். அப்ப தேவன் என்ன செய்தார்? நமக்கு பிரமாணங்களை கொடுத்து நீங்கள் அந்த பிரமாணங்களை கை கொள்ளுங்கள் என்கிற அந்த பிரமாணத்தை விட்டு புதிய ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்தார். என்ன பிரமாணம் அப்படின்னா, மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பது அந்த ரகசியம் அப்படின்னு சொன்னார். That's Christ living in us. இயேசு எனக்குள் வாழ்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சமாதானக்காரனர். அவர் சமாதானம் உள்ளவராகவே இருக்கிறார். எல்லா காலங்களிலும் சமாதானமாக இருக்கிறார். எல்லா காலங்களிலும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய நீதி, அவருடைய சுபாவம் எல்லாவற்றையும் தேவன் நம்மை கிறிஸ்துக்குள்ளாக வைத்தார். தேவன் கிறிஸ்துவை நமக்குள்ளாக வைத்தார். இப்படி நாம் முற்றுமுடிய கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குரியவர்களாக மாறினோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அற்புதமாய் மாற்றுகிற ஒரு கிரியையை கிறிஸ்து நம்முடைய சரீரத்தில் இருந்து கொண்டு அவர் செய்கிறார். அல்லேலூயா. திஸ் இஸ் கால்ட் தி எக்ஸ்சேஞ்ச். என்னது? எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் மேலானா என்ன பண்ணுவோம்? எப்படி? பழசு கொடுத்துட்டு புதுசா எடுப்போம். புதிய ஏற்பாட்டினுடைய தியாலஜி, இட் இஸ் எக்ஸ்சேஞ்ச். The old man is exchanged by a new man. The new man, Jesus, is living in the new man, not in the old man. Hallelujah. இயேசு பழைய மனுஷன்ல வாழல. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைத்துக் கொண்டு பழைய மனுஷன்ல இருக்கிற சுபாவத்தை மாத்துறதுல முயற்சி பண்ணணும். See, the thought இருக்கு பாத்தீங்களா? thought line. ஒரு காரியத்தை கரெக்டா ஒருவன் புரிந்து கொண்டா, immediately the body will change, character will change. ஒரு செகண்ட்ல மாறிடும். நான் இதை வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு காரியத்தில் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு, எப்படின்னா, என் மகன் பாஸ் ஆகி இன்னைக்கு +2 எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். நாளைக்கு இன்ஜினியரிங் காலேஜில் போய் அவனுக்கு அட்மிஷன் போட்டாச்சு. அடுத்த நாள் அட்மிஷன் போட்டிருக்கு. கவனிங்க, இன்னைக்கு வரையிலும் அவன் +2 மாணவன். இன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு இன்ஜினியரிங் காலேஜில் என்ன போட்டாச்சு? அட்மிஷன் போட்டாச்சு. நைட்டு தூங்கி காலையில் எழும்புறான். வீட்டில் எழும்பி வெளியே வந்தான். நானும் வெளியே வந்தேன். அவனை பார்த்தோன்னு எனக்கு ஷாக் ஆயிடு. வெளியே சொல்ல, மனசில் அப்படியே வச்சிருந்தேன். இவன் பகல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனான். நிறைய பேர் பைக் எடுத்துட்டு பார்த்துட்டு வந்தான். சாயங்காலம் சொன்னேன், ஜோதம் ரொம்ப மாறிட்டேன்.
பாரு, நீங்க அவனை மர்மம் நீங்க பாருங்க, அவன் சடன் அவனுடைய பிசிக்கல் சேஞ்ச் ஆயிட்டு, பாடியில ஒரு பயங்கரமான சேஞ்சு, முகத்துல ஒரு சேஞ்சு, எல்லாத்துலயும் ஒரு பயங்கரமான சேஞ்ச் வந்துட்டு. அப்ப நான் இதை சொன்னவன் அவன் சொன்னான், அப்பா இன்னைக்கு யாரெல்லாம் போய் பார்த்தனும் எல்லாரும் என்ன பார்த்து, என்னடி திடீர்னு மாறிட்டேன் இன்ஜினியரிங் காலேஜ் போன உடனே திடீர் மாற்றம், இப்படியே மாறிட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்து அப்படின்னா, this is what the change which comes through Jesus Christ. அல்லேலூயா. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை நான் அவனை பார்க்கிறேன். பழைய +2 மாணவன் ஜோதம் அல்ல, இப்ப அவன் இன்ஜினியரிங் காலேஜ் ஜோதமா மாறிட்டான். பேசிக்கலி இன்ஜினியர் ஜோதமாக மாறிட்டான். மெடிக்கல் காலேஜுக்கு போகிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். வீட்டு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, நெக்ஸ்ட் காம்பவுண்ட். அந்த மெடிக்கல் காலேஜ் பிள்ளைகள் +2 முடிச்சு அவங்க மெடிக்கல் காலேஜில் என்ட்ரு ஆன உடனே ட்ரெஸ்ஸில் பயங்கரமான சேஞ்சு. சாரி அவளை விடுத்திருக்கிறத பார்த்தா ஒரு விசேஷமா விடுத்திருக்கிறாளுங்க. லுக்கு, ஒரு நட, பேச்சு, எல்லாத்துலயும் சடன் சேஞ்ச். மோஸ்ட்லி அவங்க அப்பா அம்மா வீட்டில் பார்த்துருப்பாங்க. இவ மெடிக்கல் காலேஜுக்கு போக தொடங்கினதுல இருந்து இவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், சடன் மாற்றம். இதை 12 ஹவர்ஸுக்குள்ள என் வீட்டில் என் மகனுக்குள்ள பார்த்துருக்கிறேன். இப்ப அவ என் கூட நடக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது எல்லாம் பழைய ஜோதம் அல்ல, புதிய ஜோதமா இருக்கிறான். ஆமேன், அல்லேலூயா. இது எப்படி வந்து தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. ஒரு +2 மாணவன் ஸ்கூல்ல படிக்கிற பையனாக இருந்தான், தட்ஸ் ஆல். ஒரு ஸ்கூல்ல இருந்து அவன் எங்க கொண்டு போயிருக்கிறோம்? ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போயிருக்கிறோம், தட்ஸ் ஆல். A physical change from a institution to another institution. That change created a great change in his mind, soul and body and appearance and figure. Hallelujah, hallelujah, hallelujah. இதே மாதிரி இப்ப என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீரோட போயிட்டான். சத்தமா சொல்லுங்க, தண்ணீரோட போயிட்டான். நான் பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன்ல இயேசு வந்து வாழ்கிறார் அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நாம நம்மை மாற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன் அப்படின்னா பழைய மனுஷனுடைய எல்லாமே நம்ம என்ன செய்யும்? இருக்கும். இப்படி நினைத்து நாம் மாறல் அடையும் பொழுது லைஃப் லாங் ட்ரபிள். கிறிஸ்தவ வாழ்க்கையில மாற்றத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க அடைகிற கஷ்டத்துல பெருங்கஷ்டத்தை நான் ஒரு காலத்தில் அடைந்தேன். என்னை மாற்றுவதற்கான முயற்சி, ஜபம் பண்ணுகிறது, உபவாசம் பண்ணுகிறது, நன்றி செலுத்துகிறது, ஸ்தோத்திரம் பண்ணுகிறது, பைபிள் படிக்கிறது, எவ்வளோ காரியங்களை செய்து என்னை மாற்றுவதற்கு நான் முயற்சி பண்ணுகிறது தான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா, அது நியாயப்பிரமாணம். இப்ப நான் இவைகளினால மாற்றம் அடைகிறது இல்லை, மாற்றம் அடைந்ததுனால இவைகளை செய்கிறேன். அல்லேலூயா. மாற்றம் அடைவதற்காக நீங்க பைபிள் படிக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணலாம், நீங்க உபவாசம் இருக்கலாம், நீங்க சர்ச்சுக்கு வரலாம், பிரசங்கம் கேட்கலாம். இன்னொன்னு, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறபடியால், இயேசு என் சரீரத்தை தனக்கென்று எடுத்துக்கொண்டபடியால், இப்ப பழைய மனுஷனாகிய நான் அந்த சரீரத்தில் வாழாமல் இயேசு வாழ்கிறபடியால் நான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. அந்த ஜெபம் எப்படி இருக்கும்? இன்பமான ஜெபமாக இருக்கும். நிறைய பேர் ஜெபிக்க முடியல, ஜெபம் வரல அப்படின்னா பழைய மனுஷனை சரி பண்றதுக்காக ஜெபம் பண்றீங்க. a lot of up and down. சில சொல்லுவாங்க, 2 நாள் நல்லா இருந்தாங்க, 3வது நாள் படுமோசமாயிட்டேன், ஜெபிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, ஒரு மாதிரி இருக்குங்க. நோ, இயேசு உங்களை வாழ்ந்தா 2 நாள் நல்லா இருந்தீங்க, 3 நாள் டவுன் அப்படி இருக்காது, எல்லா நாளும் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷன் ஃபீலிங்ஸை சார்ந்து இருக்க மாட்டான், உணர்வுகளை சார்ந்து இருக்க மாட்டான். சிலர் ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி ஜெபித்த உடனே நல்லா திருப்தியா வருவாங்க, சாப்பிட்டது கல்யாணோட சாப்பாடு மாதிரி திருப்தியா வருவாங்க. இல்ல, இயேசு என்னில் வாழ்கிறபடியால் எப்போதும் அவர் பிரசன்னம் என்னில் நிரம்பி இருக்கிறது. என்ன சொன்ன இப்ப நான்? இயேசு என்னில் ஜீவிக்கிறபடியால் அவர் கிருபை எப்போதும் என்னில் நிரம்பி இருக்கிறது. அவருடைய இரக்கம் என்னில் நிரம்பி இருக்கிறது. அவருடைய சுபாவம் என்னில் நிரம்பி இருக்கிறது.
அவருடைய அன்பு என்னில் நிரம்பி இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு, பழைய மனுஷன் நம்ம இடம் கொடாம இருக்கிற ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், அது விசுவாசத்தினால் மட்டும்தான் முடியும். ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இப்ப நம்முடைய தாட் லைன், நம்முடைய மனநிலைமையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். என்ன மாற்றம்? பழைய மனுஷனை ரெக்டிஃபை பண்ணல, பழைய கிழிஞ்ச துணியை தைக்கல, பழைய கிழிஞ்ச வலைய சரி பண்ணி எடுக்கல, நான் புதிய வலையவா இருக்கிறேன். அல்லேலூயா. மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த புதிய வலைய ஒரு மீனும் உட்கார்ந்து என்ன செய்யறது இல்ல, தைக்கிறது இல்ல. புதிய ஒரு ட்ரெஸ், ரெடிமேட் ட்ரெஸ் ஆக நான் ஆகி இருக்கிறேன். இந்த புதிய ட்ரெஸ்ல கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். நான் ஜீவிக்கிறது இல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லி அவர் கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இளைப்பாறுதலாய் வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இத ஆபிரகாம் வாழ்ந்தார். சொன்ன மலையிலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். எனக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனுக்கு நன்றி. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எப்பனா நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிற. ஆகையினால போராட்டத்தின் வழியாக கடந்து போகும் பொழுது அலறல், அவங்க பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, யார் எனக்குள்ள இருக்கிறார்? இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். என்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் ஜீவிக்கல, கிறிஸ்துவை என்னில் ஜீவிக்கிறார். பிரச்சனை கண்ட உடனே அலறுகிற மனுஷன் பழைய மனுஷன், பிரச்சனையை கண்டா சிரிக்கிற மனுஷன் புதிய மனுஷன். அல்லேலூயா. ஏன்னா இயேசு காற்றையும் கடலையும் கண்டு அலறல. காற்றையும் கடல் அந்த மாதிரி கொந்தளிக்கும் பொழுது அவர் சுகமாய் தூங்கி கொண்டிருந்தார். அவருக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. பயம் என்பது பழைய மனுஷனுடைய சொத்து, பழைய மனுஷனுடைய பூர்வீகம். பயம், திகில், கலக்கம். என்ன செய்வேனா, என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், எப்படி காரியம் நடக்கும் என்பது இந்த திகில் நிறைந்த வாழ்க்கை பழைய செத்து போன மனுஷனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை குறித்து தான் பழைய ஏற்பாட்டில் சொன்னாரு, நான் அவர்களை இஸ்ரவேல் ஜனத்தை இளைப்பாறுதலுக்குள் நடத்துவேன்னு சொன்னேன். ஆனா இந்த ஜனங்கள் எதிர்த்து நின்று இளைப்பாறுதலுக்குள் பிரவேசியாமல் போனார்கள். அல்லேலூயா. திரும்ப எபிரேயர்ல சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஒரு இளைப்பாறுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. There is a rest for every Christian in Jesus. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறபடியால் நான் அந்த ரெஸ்டுக்குள்ள கடந்து போகிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் பார்த்திருக்கேன், எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசியில் நான் தான் ஜெயிப்பேன். ஆமென். அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசியில் நான் தான் ஜெயிப்பேன். அது எவ்வளவு விசேஷமா வந்தாலும், எந்த நிலைமையில வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன். ஏன் அப்படின்னா இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அது நான் அல்ல, இயேசு ஜெயிக்கிறார். சத்தமா சொல்லுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரதிகூலம் வந்தாலும் இயேசு தான் ஜெயிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு எனக்குள் வாழ்கிறார். ஆமென். இந்த வெளிப்பாடு ரகசியத்தை தான் பவுல் மூலமா தேவன் வெளிப்படுத்தினார். என்ன சொன்னாரு? இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல. எவ்வளவுதான் பிரமாணத்தை படிக்க, பாவம் வரும்போது மாட்டிக்குவீங்க. தெரியுமா? பைபிள் நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க, பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க, சுய கட்டுப்பாடை குறித்து படிச்சுக்கிட்டே இருங்க, இச்சை அடக்கத்தை குறித்து படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பீஸ் சக்கப்பழம் அவங்க முன்னாடி வந்துன்னா பைபிளை வச்சுக்கிட்டு நம்ம சக்கப்பழம் தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். சக்கப்பழம் அங்கே இருக்கட்டும், நாம பைபிளை படிப்போம் அப்படின்னு படிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இச்சை அடக்கத்தை குறித்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது நமக்கு என்ன இல்லை? இச்சை அடக்கம் இல்லை. சரி, அதை விட்டுருங்க. இயேசு எனக்குள்ள வாழ்கிறார், அவரே எனக்குள் ஜீவிக்கிறார். அது அங்கே இருக்கும். நான் பைபிள் எவ்வளவு நேரம் படிக்கணும்னு நினைச்சனும் அவ்வளோ படிச்சு முடிச்சுக்கிட்டு சமாதானமா அதை சாப்பிட வரையிலும் எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துச்சு, அது வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கிறிஸ்துவை வாழ விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்கிற ஒரு வாழ்க்கையை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு பயங்கரமான மர்மம். நான் இதை சொன்னாலும்
இதுக்குள்ள என்று பண்ணுகிறது என்பது ஒரு மர்மம் தான். எல்லாரும் என்று பண்ணுகிறது இது ஒரு வெளிப்பாடு. இதை கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு வரும். ஞான ஸ்நானத்தின் மூலம் நம்முடைய பழைய மனுஷன் தண்ணீருக்குள்ள இருந்து வெளியே வரலன்னு உங்களால் விசுவாசிக்க முடியுமா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். விசுவாசிக்க முடியுமா? இந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட ஞான ஸ்நானத்தில் மரித்து போனான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ரோமர் 6:3 கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றோம் என்பதை அறியாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுகிறார். ஏன்னா இது அறியாததுனால தான் ரொம்ப பிரச்சனை. இது அறிந்தாச்சு அப்படின்னா, ஓ மை ஓல்ட் மேன் இஸ் crucified and dead and is gone, தண்ணீரோட போயிட்டான். இப்ப நான் இருக்கிறது புது சிருஷ்டியாக இருக்கிறேன். கிறிஸ்து என்னை ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கால் எழுமணும்னு சொல்லி பாருங்க, நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எல்லாம் எப்படி ஜோதத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்து அதே மாதிரி தான் இந்த சத்தியம் என்னைக்கு உங்க சரீரத்துக்குள்ள போகுமோ அன்னைக்கு முடிச்சுட்டு காலையில் எழும்பும் போது வயசானவங்களாக எழும்ப மாட்டோம், கிழவிகளாக எழும்ப மாட்டோம், நாம பலகீனர்களாக எழும்ப மாட்டோம், பயந்து போனவங்களா சோர்ந்து போன எழும்ப மாட்டோம். ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய சரீரத்திலே எல்லாரும் பார்க்கும்படிக்கு எழும்புவோம். ஞானஸ்நானத்திலிருந்து எழும்பி வருகிறத பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், மரித்தோரில் இருந்து கிறிஸ்துவை தேவனுடைய ஆவி எழுப்பினது போல தேவனுடைய ஆவி நம்மையும் மரித்தோரிலிருந்து எழுப்பி உயிர்ப்பிக்க பண்ணி இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவோடு கூட உன்னதங்களில் அவரோடு கூட இருத்தப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர் 2:3 துவக்க வசனங்கள்ல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம நம்மை பார்க்கும் பொழுது ஒரு பாவியாக, பழைய மனுஷனாக, பலகீனனாக, பயப்படுகிறவனாக, சோர்ந்து போனவனாக, எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவனாக, எந்த பிசினஸ் தொடங்கினாலும் அது கடைசியில் ஜீரோல முடிகிறவர்களாக நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் we are still worshiping the old man. We are still worshiping the old nature. We are still worshiping the old rotten dead man. Hallelujah. அந்த தாட்டை விட்டுக்கிட்டு ஒரு தாட்ல ஒரு சிந்தனையில புதுசா நம்ம புது சிருஷ்டியாக என்னைக்கு பார்க்க தொடங்குறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான மிராக்கிள்ஸ் நடக்கும், அற்புதம் நடக்கும், தெய்வீக சுகம் உண்டாகும், தெய்வீக பலன் உண்டாகும், குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாமல் ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அபரிமிதமாய் வெளிப்படும். அல்லேலூயா. அன்பு கூறுங்கள் அப்படி சொன்னா அன்பே பிரதானம் பாட்டை எந்த வயசுல இருந்து நீங்க பாட தொடங்கி இருப்பீங்க? அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதான். அந்த சகோதர அன்பே தெரியுமா? சர்ச்சில் இருக்கிற அவ்வளவு பேரும் ஆடா கூட பிறந்த சகோதர அன்பே பிரதானமாகல. சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் எப்படி அன்பு கூற முடியும்? எவ்வளவு வருஷமா பாடினோம், இன்னும் பாடுங்க, சாகிற வரைக்கும் பாடுங்க. அன்பு என்ன செய்யாது? வரவே செய்யாது. ஆனா கிறிஸ்து அன்பாய் உங்களுக்குள்ள ஜீவிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள எப்படி இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். ஆகையினால அன்பு எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும், அபண்டன்ஸா வரும், தானாக வெடித்து வரும். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இது இவ இல்ல, அது இவ இப்படி அன்பு செலுத்த மாட்டா. கொஞ்சம் மோங்கோணி பேசினாலே அவ ஒரு மாதிரி திருப்பிட்டு போவா. அது இவளே அல்ல, கண்டிப்பா இவள் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. கேட்பாங்க, நீ முன்னாடி மாதிரி இல்லையே, இப்ப ரொம்ப மாறிட்டு அப்படின்னா, நான் இல்லை, கிறிஸ்து என்ன நினைச்சுக்கிறாரு? வாழ்கிறார். இயேசுடைய சுபாவத்தை நினைச்சுக்கிறாரு, வெளிப்படுத்துறார். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல கிறிஸ்துவ தேவன் நமக்கு எதுக்காக தந்தார் அப்படின்னா, ஒண்ணுக்காக அல்ல, அவர் என் ஸ்தானத்துல அவர் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை என் மூலம் வெளிப்படுத்தி பூமியில ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவாக வாழ்வதை பிதாவாகி தேவன் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காக மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பிதாவே என்னை மறுபடியும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஜீவித்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவித்திருக்கிறார். என்னுடைய பழைய மனுஷன் தண்ணீரோடு கூட மரித்து போய்விட்டான். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்.
படைவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை தான் மிஸ்டரி, ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது தேவன் நமக்கு வெளிப்படுத்தி அந்த ரகசியத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போயிருக்கிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு வெளிப்பாட்டையும் பலனையும் சிந்தனையும் தருவாராக. ஆமென்.